பாத்துங்க. அழகா இருக்கு. சப்பா. ஹலோ. ஏய் ஹாய் டி. ஹாய், ஹாப்பி பொங்கல். யாரு? ஹாப்பி பொங்கல் டி. ஓகே ஓகே. ஏய் இன்னொரு விஷயம் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் எனக்கு Dress எடுத்து கொடுத்திருக்காரு. ஓ, ஹஸ்பண்ட் எனக்கு Dress எடுத்து கொடுத்தாரா? ஆமாடி. சூப்பர் ரி. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் டி. பை. ஓகே டி, பை. ஐயோ. ஹலோ. ஏய் ஹாய் டி, ஹாப்பி பொங்கல். ஹாய் டி, ஹாப்பி பொங்கல். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. ஓ, ஹஸ்பண்ட் உனக்கு ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரா? டி ஆமா, நான் வாட்ஸ்அப் பண்றேன் பாரு. ஓகே டி, அனுப்பு. பை. ஐயோ, இப்ப மங்காத்த ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருவாளே. சமாளிப்போம். பாவா. போதும். நீ என்ன கேட்க வரப்போறன்னு எனக்கு தெரியும். அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீ பாவா, நான் குட்டம்மா. வெயிட் பண்ணு. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எனக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல கேட்ட மாதிரி சோறு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி அவங்க புருஷன் அவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஷர்மிளா அவங்க புருஷன் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் என்ன பெருசா சுகத்தை அனுபவிச்சேன்? சரிடி அழுவாத. இப்ப என்ன உனக்கு என்ன வேணும்? சாரி, ஜுவல்ஸ், நீ கேக்குறப்பெல்லாம் சோறு, அவ்வளவுதானே? அதெல்லாம் வாங்கி தருவீங்களா பாவா? வாங்கி தரேன், அழுவாத. வாங்கி தரலாம். தூக்கு போட்டு செத்துருவோம் பாத்துக்கு. புறா கோபுரத்தை புறா. புடிச்சாண்டா, அடக்கிட்டாண்டா, காளைய அடக்கிட்டாண்டா. எப்படி அடக்குறாங்க? நீங்க என்னைக்காவது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? காளைய வேணா கூட அடக்கிடலாம். கட்டின பொண்டாட்டி அடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை நான் அடக்கிட்டு இருக்கேன். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு அடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ண ஆம்பளைங்களுக்கு தாண்டி தெரியும். காளைய அடக்குறாங்களாமா, காளைய. போய் கரும்பு எடுத்துட்டு வாங்க. இதோ வர்றேன். தரணி நன்னா குட்டம்மா, பொங்கல் ரெடியா? இதோ ரெடி ஆயிடுச்சு பாவா. ஏய் கரெக்டா இருக்காடி? இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ பொங்கல் செய்வ? நேரம் ஆகுதுல்ல? நல்லா இருக்காது. டெக்கரேஷன் வேற பண்ணி வச்சிட்டியா? நல்லா தானங்க இருக்கு. சரி இறக்கி அங்க வைங்க. That's little princess. எடுத்து வை. கடவுளே, இந்த வருஷம் நல்லபடியா பொங்கலை கொண்டாடியாச்சு. பொங்கலோ பொங்கல். சீர் எல்லாத்தையும் எடுத்து வைடி, பசியுது. நீங்க கீழே போங்க, நான் எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம். சரி சீக்கிரம் வா. டேய் மாமா, பொங்கல் கும்பிட்டு இருக்காங்களா மாமா? ஒரு 5 நிமிஷத்துல நானே கால் பண்றேன்டா. இதை உடைச்சு கொடுங்க. சரி, ஒரே நிமிஷம் மாமா. சரி சீக்கிரம் சட்டை போட்டு கத்தி எடுத்துட்டு வா. கத்தியா? அதெல்லாம் வேணாம், காலையே உடைங்க. கால்லையா? குட்டம்மா ஏதோ உடைங்க பாவா, ப்ளீஸ். கால்லையா? இந்த அப்படி இவன் முன்னாடி என் மரியாதையை காப்பாத்திக்கணும். ஒரே அடியில் உடஞ்சுன கடவுளே. ஓ லவ் மாத்தா. சூப்பர். அப்படியே இதையும் 2ஆ உடைச்சிருங்களா? ஐயோ, ரொம்ப உண்மையா நடந்துக்கிட்டேடா. போய் உப்பு ஒத்தனை கொடுக்கணும் போலயே. பொங்கல் அதுமா எவ்வளவு நேரண்டி தூங்குவ? எழுந்துருடி. எதுக்கடி இவ்வளவு சீக்கிரமா எழுந்துச்சு உட்காந்துருக்க? இன்னைக்கு பொங்கல் தானே, லீவு. நல்லா தூங்கு. 11-12 மணிக்கு மேல எந்திரிச்சுக்கலாம், சரியா? பொங்கல் அதுமா என்னடி இப்படி குளிக்காம உட்காந்துட்டு இருக்க? போய் குளிடி. குளிச்சுட்டு சீக்கிரம் வா. என்னடி மதியமே குளிக்க போற? எங்கேயாவது வெளியே போறியா என்ன? ஏய், இன்னைக்கு பொங்கல் தானே, ஈவினிங் போல குளிச்சுக்கலாம். ஃப்ரீயா இரு. மா, நான் படத்துக்கு போயிட்டு வரேன். என்னது? பொங்கல் அதுமா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது சொல்லிட்டேன். மூடிட்டு பேசாம வீட்ல இரு. பொங்கலுதுமா என்னமா நீ? பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இனிமே ஒரு வேலையும் இல்ல. போர் அடிக்குதுல? ஆமாமா, போர் அடிக்குது. தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? போலாமே. டிக்கெட் பாரு. இரு பாக்குறேன். எதுக்கத்த இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்? வாங்க போய் பொங்க வைப்போம். இல்ல சீதா, பொங்கல் வைக்க எது நல்ல நேரம்னு தெரியல. அந்த கேலண்டர் எடுத்துட்டு வா பாப்போம். இந்தாங்க அத்தை, பாருங்க. என்னடி இது? கேலண்டர்ல 11:15 போட்டிருக்கான், டிவில 12 மணின்னு சொல்றான். எது நல்ல நேரம், எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியலையே.
ஏய் ஒண்ணு பண்ணுடி, பக்கத்து வீட்டு பரிமளாட்ட போய் எது நல்ல நேரம்னு கேட்டு வாயேன் பொங்கல் வைக்கிறதுக்கு. சரிங்க அத்தை. கேட்டியா? அட போங்க அத்தை. இவங்க என்னடானா 12:15ன்றாங்க. 12:15? ஆ, என்னடி இது ஆளுக்கு ஒரு நேரம் சொல்றாங்க? 12:15னா ராவு காலம் வந்துருமே. இங்க பாருங்க அத்தை, அந்த நேரம் இந்த நேரம்லாம் நம்ம பார்க்க வேணாம். வாங்க நம்ம போய் இப்ப பொங்கலை வைப்போம். இந்த பாரு, நீ சொல்ற மாதிரி ஏதோ ஒரு நேரத்துல எல்லாம் பொங்கல் வைக்க முடியாது. நல்ல நேரத்துல தாண்டி பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கலுக்கு பதிலா வெண்பொங்கல் பொங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் சாமி குத்தம் ஆயிடும். ஐயோ, சரி, நீ வீட்ல இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இரு. நான் போய் ஐயரை பார்த்து பொங்கல் வைக்கிறதுக்கு எது நல்ல நேரம்னு கேட்டு வந்துடுறேன்னா. சரி பாரு. ஐயோ அத்தை, இருடி வந்துடுறேன். நீங்க ஐயரை போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள வர்றேன் சாயங்காலம் இரு. ஆயிடும் அத்தை. ஏய் இருடி, சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம பொங்கலை வச்ச மாதிரி தான். காலையில வைக்கலாமா ஈவினிங் வைக்கலாமா? விளக்கிப்போமா? ஏ பூஜா, நம்ம இன்னைக்கு எப்போ பொங்கல் வைக்கலாம்? நைட்டு பொங்கல் வைக்கலாம். நைட்டு பொங்கல் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். சாப்பிட்டு சூப்பரா தூங்கலாம். நைட்டு பொங்கல் வைக்கிறோம், ஃபுல் கட்டு கட்டுறோம், நல்லா தூங்குறோம். ஏய், இன்னைக்கு எல்லார் வீட்லயும் காலையில தாண்டி பொங்கல் வைப்பாங்க. ஆண்டி, எல்லார் வீட்லயும் காலையில வைக்கிறாங்கன்னா நம்ம வீட்லயும் காலையில தான் வைக்கணும்னு என்ன சட்டமா இருக்கு? இல்லல்ல, எப்படியும் நீங்களும் நானும் மட்டும் தான் சாப்பிட போறோம். எப்ப வச்சா என்ன, நைட்டு வைக்கலாம். ஊர் உலகமே இன்னைக்கு காலையில வைக்கும், நாம மட்டும் நைட்டு வைக்கிறதா? காலையிலே பொங்கல் ஐயோ, வைக்கலாம். ஆண்டி, ஊர் உலகம் எப்படி வச்சா என்ன, அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம வாழணும், புரியுதா? நைட்டு வைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அவ்வளவுதான். ஏய் பைத்தியக்காரி, காலையில தாண்டி வைக்கணும். ராத்திரி தான் வைக்கிறோம். இல்ல, நீ காலையில தான் பொங்கல் வைக்கிறோம். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நம்ம டாஸ் போட்டு பார்ப்போம். யார் பக்கம் வருதோ அப்படிதான் பொங்கல் வைக்கணும். ஓகே. ஹெட்டடேலா ஹெட். டொன்டுடாய் டெய்லு. நான் சொன்ன மாதிரி ராத்திரி தான் பொங்கல் சாப்பிடுறோம், தூங்குறோம். ஏண்டி அப்ப காலையில சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நம்ம மால் போய் ஃபுட் கோர்ட்ல சாப்பிடுவோமா? சூப்பர், பாப்பலாம். என்னது மாமா இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சதுடா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ராகி லட்டு, சித்திரை தட்டி, வாழைப்பூ பக்கோடா, சிறுதானியம் சுழியம், வாழைப்பூ வடை. இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சதுடா. வாழைப்பூல வடையா? எங்க அம்மாலாம் பூ தள்ள தான் வைப்பாங்க. நீங்க பூவை வடையிலே வச்சிருக்கீங்க. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட சாப்பிட செம்மையா இருக்கு. ஏன் அப்படி பாக்குறீங்க? நிஜமாடா சொல்றேன், செம்மையா இருக்கு. இதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது. இதை சாப்பிட்டு பழகு, சரியா? இதுல என்ன போட்டிருக்கீங்க? சித்திரத்தை. ஓ, என்னடா தேடுற? சித்ராத்திய தேடுறமா? ஹேய், இந்த பக்கம் நீ வந்து உட்காரு கொஞ்சம். ஏன்? சொன்னா கேளுமா, வந்து உட்காருங்க. எங்க அண்ணன் வீடு, நான் இங்கதான் உட்காருவேன். ஏன் எங்களை பிரிக்கிறீங்க? நான் இங்கதான் உட்காருவேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் இங்கதான் ஏய், ஏய் ஜெயஸ்ரீ, என்னாச்சு? ஏய் இரு. ஐசக் நியூட்டன் மண்டையில ஆப்பிள் விழுந்ததால அவர் கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. இப்ப அம்மா தலையில கோகனட் விழுந்திருக்கு. எழுப்பு, இவங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். மாமா மாமா மாமா. அழு. அகில், என் பையன் அகில். டேய், உன் பையனே அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ணி, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? ஐயோ அதில்ல அண்ணி. அந்த கொஞ்சம் பிடிச்சிக்கோ, என்ன கொஞ்சம் பிடிச்சிக்கோ. அந்த டீ குடிச்சோம்ல, அந்த மசாலா நல்லா இருந்துச்சு. ஒரு டப்பால போட்டு தரீங்களா? அண்ணி, பொங்கலுக்கு புடவை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா, நாளைக்கு காலையில போட்டுக்கணும்ல. அண்ணி, அந்த பிங்க் புடவை என்ன அண்ணி? நான் பார்க்கவே இல்லை, புதுசா இருக்கு. இது என் அம்மா வாங்கி கொடுத்ததுடா. ஓ, சூப்பரா இருக்கு அண்ணி. நான் ரெடி.
என் பையன் புடவைக்கு பேக்கோட வந்துட்டான். ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். விடிஞ்சா பொங்கல், இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுதுல, காலைல சீக்கிரம் தோட்டத்துக்கு போனோம். சரி சூப்பர், படுங்க படுங்க. பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல். நல்லா பொங்குச்சுல?